குடும்பமாக உட்காந்து இப்படி ஆண்டவரை துதித்து பாடும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும். அந்த கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் எப்பவுமே இருந்தால் தான் ஒரு பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்கு. அதுக்குள்ளே தீய சக்தி நுழைய முடியாது, கொள்ளை நோய் நுழைய முடியாது, மனுஷருடைய பொறாமையின் ஆவி நுழைய முடியாது, மந்திரவாதங்கள் நுழைய முடியாது. தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டிலே நிலைத்திருக்கும். அதுக்கு தான் இந்த ஜெபம் ரொம்ப அவசியம். அதை விட்டுவிடக்கூடாது. குடும்ப ஜெபத்தை தடுக்க பிசாசு பல விதத்தில் போராடுவான். சோர்வை கொண்டு வருவான், பிரச்சனை உண்டாக்குவான், ஒரு மனதை கெடுப்பான், இந்த ஜெபத்துக்கு விரோதமான காரியத்தை செய்வான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீங்கள் ஜெபத்தை நிறுத்திட்டா உங்களை அவன் மேற்கொள்ள முடியும். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதென்று. அதனால தான் தவறாமல் இந்த ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. இந்த குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க சொன்னதே கர்த்தர் தான். 2003 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியம், குடும்ப ஜெபத்தை வைத்து தான் நான் குடும்பங்களை பாதுகாக்க முடியும், அவங்களை ஜெபிக்க சொல்லி நீ குடும்பத்துக்காக பிரத்யேகமாக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நம்முடைய ஜெபக்குழுவில் தவறாமல் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதில் ஆரம்பிக்கப்பட்ட குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், இதில் இதுவரைக்கும் 84,100 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்க. இவர்களுக்காக தினமும் நம்முடைய இயேசுடைய ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபம் செய்கிறோம். இந்த திட்டத்தில் சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் இது மாதிரி ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். இதுக்குள்ளே இருக்கிறது இந்த ஜெபத்தை குறித்த விவரங்கள், உங்களுடைய ஃபேமிலி விவரங்களை நிரப்பி அனுப்பக்கூடிய ஃபார்ம் உண்டு. இதில் நீங்கள் நிரப்பி உங்களுடைய விவரங்களை தெரியப்படுத்தி உங்களுக்குள்ளே நாங்களே ஒரு கவர் தந்துடுவோம். இந்த கவருக்குள்ளே வச்சு இதை திருப்பி அனுப்பிடலாம். ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பணும். நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் உங்களுடைய ஃபேமிலியை இணைத்து கொண்டு தினமும் உங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்போது நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் குடும்பமாக ஜெபிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். இது காணிக்கையோ பணமோ எதுவுமே கிடையாது, இலவசம்தான் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுவது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் தினமும் குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை. நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுனா நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்த திட்டம். நீங்களும் உடனே இணைந்து கொள்ள எங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதில் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள 9842735305. இன்னொரு நம்பர் இருக்கிற 0463935333. partners@jesusredeems.org அந்த இமெயிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரல்ல, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரத்தில் பங்கு பெற்று குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு உங்கள் வீட்டில் எவ்வளோ நன்மை நடந்திருக்கு, உங்கள் குடும்பத்தில் இதுவரை ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வியாதி மறைந்திருக்கிறது, கடன் பிரச்சனை நீங்கி இருக்குது, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வந்திருக்குது, நிறைய நன்மை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு இந்த ஆசீர்வாதம். அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கல்ல, அவங்களுக்குள்ள உற்சாகம் வரும். குடும்ப ஜெபம் பண்ண உங்கள் சாட்சியை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ டீம் அவங்களே உங்கள் வீட்டுக்கு உங்கள் சாட்சியை பதிவு செய்து கொள்ளுவாங்க. அப்போ அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 2 ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 0463935335. இன்னொன்று 0463933333. மெயிலில் partner@jesusredeems.org இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரு, எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு தெரியப்படுத்திட்டா எங்கள் வீடியோ டீம் உங்கள் வீட்டுக்கு சாட்சிகளை பதிவு செய்து கொள்ளுவாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, உடனே எங்களுக்கு தொடர்பு கொண்டு ஃபார்மை வாங்கி நிரப்பி அனுப்புங்க. அடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எண்ணாகமும் 9ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். எண்ணாகம் 9 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 15-17 வசனம். இது 181வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். எடுத்துட்டிங்களா? அதை வாசிக்கலாமா? பாருங்கள். எண்ணாகமும் 9:15
வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. அப்படியே ஒரு மேகம் வந்து அதை அப்படியே மூடிக்கொண்டது. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படியே நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் தேவன் அமைக்க சொல்லியிருக்கிறார். ஒரு மேகம் வந்து அப்படியே அதை மூடிக்கொண்டது. ஜனங்கள் கண்ணால் பார்க்க முடியும், மேகம் வந்து தங்கி இருந்தது. பகலில் அது ஒரு மேகம் வந்து அப்படியே மூடிக்கொள்ளும். இரவில் அது அக்னி ஸ்தம்பமாய் மாறிவிடும். இரவு வந்த உடனே பகலில் அது வனாந்திரம்ல கொடூரமான வெயில் இருக்கும், கொடூரமான வெயில். அப்போ அந்த வெயிலின் தாக்கத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு மேகத்தை வைத்து அந்த வெயிலின் தாக்கம் இல்லாதபடி தேவன் பாதுகாத்து கொண்டார். இரவு நேரம் வந்துட்டா வனாந்தரத்தில் குளிர் ஆட்டிரும், ரொம்ப குளிராக இருக்கும். நான் போயிருக்கிறேன், அந்த வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறோம். சீனாய் மலை அடிவாரத்தில் தங்கி மோசைக்கு ஆண்டவர் 10 கற்பனை கொடுத்த சீனாய் மலை